தாய் 8 அடி பாஞ்சா தான் குட்டி 16 அடி பாயும். தாய் 1.25 அடி பாஞ்சா குட்டி 3 அடி தானே பாயும். 1.25 அடி பாஞ்சா 3 அடி தான் பாயாது. அப்போ ஸ்டாலின் என்ன சாதனை பண்ணிட்டாரு, இவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு? கலைஞருக்கு பேச்சு திறமை இருந்தது, எழுத்து திறமை இருந்தது. அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சரியா இருந்தார். அதற்கு பிறகு அவர் குடும்பம் வந்த பிறகு அவர் பிழை விட்டார். ஆனா இங்க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலினோ வரும்போதே குடும்பம். இந்த குடும்பத்தை தாண்டி அவர் எதையுமே சிந்திக்க முடியாது. அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட சபரீசனை தாண்டி அந்த குடும்பத்தை தாண்டி எதையுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன நல்லதா பண்ணிட்டாரு? எதற்காக உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும்? ராஜேந்திர சோழன் யார்? எப்பேற்பட்ட தலைவன், எப்பேற்பட்ட மன்னன், அவனுடைய அதிகாரம் என்ன, அவனுடைய ஆளுமை தன்மை என்ன, அவனுடைய வீரம் என்ன, அது பக்கத்தில் கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் நிப்பாட்ட முடியுமா? சொல்வதற்கு உங்களுக்கு கூசல. அப்ப என்ன அர்த்தம்? ராஜேந்திர சோழன் வரலாற்றையோ ராஜராஜ சோழன் வரலாற்றையோ இவங்க 2 பேருமே படிக்கல. ராஜராஜ சோழன் தன்னுடைய கோவில் கட்டுறான். அவன் நினைச்சிருந்தா அந்த கோவில் சுவர் முழுக்க தன் பெயரை எழுதி வச்சிருக்கலாம். எப்படி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நூலகம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பல்கலைக்கழகம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிறுத்தம், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா ஏர்போர்ட், எல்லாத்துக்கும் உங்க பேர் வைக்கிறீங்களோ, ஜல்லிக்கட்டு மைதானம் தொடங்கி எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்களோ, அதே போல அவர் நினைச்சிருந்தா அந்த கோவில் முழுக்க இந்த கோவிலை கட்டி அவர் ராஜராஜ சோழன் இல்ல அருள்மொழி சோழன் அப்படின்னு போட்டுக்கலாம். அந்த கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழ பெருந்தச்சர் குஞ்சரமல்லர் அப்படின்னு இருக்கு. அந்த கோவிலை கட்டியவனுக்கு தன்னுடைய அடைமொழியா இருக்கக்கூடிய ராஜராஜனுங்கிற பேர் எடுத்து கொடுக்குறாப்புல. அந்த கோவில்ல வேலை பார்த்தவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அந்த பாட்டியினுடைய பேரை அங்க எழுதி வச்சிருக்காப்புல. அந்த கோவிலுக்கு துணி செஞ்சு கொடுத்தவங்க, வேலை செய்யறவங்களுக்கு உதவி செஞ்சவங்க, சாப்பாடு போட்டவங்க எல்லாருடைய பேரும் இந்தியாவில் உலகத்தில் எந்த மன்னனும் சாமானிய மக்களுடைய பெயரை தான் கட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஆவணமா நிக்குது. 1100 ஆண்டுகள் ஆனாலும் மிகப்பெரிய ஆவணமா நிக்குது, ஒரு அடையாளமா நிக்குது, ஒரு வரலாற்று சின்னமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சின்னத்துல ஒட்டுமொத்த குடிமக்களுடைய பெயரை எழுதினான். அவன் பக்கத்தில் நீங்க நிக்க முடியுமா? சமத்துவத்தினுடைய நாயகனா இருந்த அவர் எங்க? எல்லாத்தையும் உங்க பேரை மட்டுமே வச்சுக்கிற நீங்க எங்க?